வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் லக்னநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கார். அதாவது உங்க ராசியாகிய நீங்க போய் 8 என்கின்ற வலி வேதனை என்கின்ற இடத்துல போய் உட்கார்ந்திருக்கிறதுனால வீண் விரயம், வீண் வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகக்கூடாது. நெகட்டிவ் எண்ணம், உங்க மனசுக்கு எது நெகட்டிவ் என்று படுகிறதோ அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு சிக்கலை கொடுக்கும் அப்படிங்கிறத அமைப்பு. ஆனாலும் உங்க ராசியை குரு பார்த்து புனிதப்படுத்துறார் அல்லவா, அப்போ சில வகைகளில் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது ஒரு குறித்தாலும், ஒரு தடை தாமதத்தை தந்தாலும் அதற்கப்புறம் குருவின் பார்வையால் அது சரி செய்யப்படும் என்பது தான் அமைப்பு. பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு அப்படிங்கிறதும், குருமாதர்களினுடைய ஆதரவு என்பதும், கடவுளினுடைய அனுகிரகம் என்பதும் உங்களுக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். ஆனால் என்ன, நெகட்டிவ் எதிர்மறை எண்ணத்துக்கு போகக்கூடாது. சின்ன சின்ன ஹெல்த் பிரச்சனைகள், சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ தனஸ்தானத்தின் அதிபதி தனகாரகனான குரு பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்கார். அப்போ உங்களுக்கு தனவரவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் வரப்போவது இல்லை. என பொருளாதாரத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் உட்கார்ந்திருக்கு. அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் அமர்ந்து இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குருவும் சுக்கிரனும் வலுப்பெற்று இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் வரப்போவது இல்லை. பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது. உங்க பேச்சும் நன்றாக இருக்கு. ஆனா என்ன, கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது தலை தூக்கும். என செவ்வாய் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா, அப்போ கோபக்காரகன் தான் செவ்வாய், ஆக்ரோஷக்காரகன் தான் செவ்வாய். எதையும் யோசிக்காமல் எதையோ செஞ்சுவிட்டு அதற்கப்புறம் யோசிக்கக்கூடிய தன்மையை சில சமயங்களில் ஏற்படுத்திவிடும். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பேச்சு கொஞ்சம் கடுசாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்து விடும். அப்போ என்ன நடக்க போகிறது, 2ஆம் இடம் நல்லா இருக்க போகிறது. ஆனால் குடும்பத்தில் கோப தாபதங்கள், எடுத்தறிந்து பேசுவது, இதை மட்டும் தவிர்த்து விட்டாலே போதும். டென்ஷன் ப்ரெஷர் வரும். ஒரு 2 நிமிடம் கொஞ்சம் யோசித்து அது சரியா அப்படிங்கிறது சரி செய்து அதுக்கப்புறம் நீங்கள் பேசுறது நல்லது. எடுத்தவுடன் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார். தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கு. 3ஆம் இடம் நல்லா இருக்க போகுது. குருவின் பார்வை இருக்கு. 3ஆம் இடம் என்பது என்ன, முயற்சி. முயற்சி ஸ்தானம் இந்த மாதம் நல்லா இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசி என்பர்கள், நீங்க எதை முயற்சி எடுத்தாலும், எதை மனதார செய்தாலும் அது வெற்றி பெறக்கூடிய தருவாயில் இருக்கு. புகழ், கீர்த்தி அப்படிங்கிறது நல்லா இருக்கு. டிராவல் நல்லா இருக்கும். டிராவல் செய்யக்கூடிய தன்மை இருக்கும். டிராவல்னால அனுகூலம், ஆதாயம் என்பது நிச்சயமாக உண்டு. அதாவது இந்த டிராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை. பத்திரப்பதிவு, 3ஆம் இடம் என்பது பதிவு சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும். நல்ல லாபம் கொடுக்க போதுன்னு சொல்லுவேன். அதாவது இதை செய்தால் நமக்கு நல்லது, இதை செய்தால் தீமை அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து செய்வதற்கான தன்மையை இந்த மாதம் கொடுத்து விடும். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார். 4ஆம் அதிபதி ஸ்தான பலத்தோட வலிமையா இருக்கு. அப்ப சுகஸ்தானம் நன்றாக இருக்க போகிறது. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதுவும் குறிப்பாக பழைய வாகனம், வண்டி, வாகனம் வாங்கிட்ட என்னங்கிற எண்ணத்தை கொடுக்கும். சுக்கிரன் நல்லா இருக்கு. சுகமாக, அதாவது என்ன சொல்ல வரேன், ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இந்த மாதத்தில் இருக்க போகுது. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார். வாகன காரக கிரகம் நல்லா இருக்கு. ஸ்தான அதிபதியும் நல்லா இருக்கு. அங்கே சூரியன் 10ஆம் இடத்து அதிபதியும் நல்லா இருக்கு. லாபாதிபதியும் கூட இருக்கார். அப்போ என்ன, தாய் சார்ந்த விஷயம், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் நல்லது. தாய் சொத்துக்கள் இருந்த விஷயத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது.
தாயினால அனுகூலம் ஆதாயம், தாய் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஹெல்ப் பண்ணுவார் பொருளாதார ரீதியில் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஞானோதயம் ஏற்படுத்தும். ஏன் வீடு கட்டி விட்டு அதை வாடகை விட்டு அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கி கொண்டால் நமக்கு ஒரு நிரந்தர வருமானம் கிடைக்குமே என்கின்ற எண்ணப்பாடு, உறுதிப்பாடு, நிலைப்பாடு எடுக்கக்கூடிய தன்மை இந்த விருச்சிக ராசினருக்கு நிச்சயமாக இந்த மாதம் இருக்கும். அது உங்கள் குடும்பத்தினுடன் கலந்து ஆலோசிக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சபலத்தோட வலிமையா இருக்கார். குழந்தை நன்றாக இருக்க போகிறது, குழந்தை ஸ்தானம் நன்றாக இருக்க போகிறது, குழந்தை நன்றாக படிக்க போகிறது, குழந்தை நன்றாக வேலை கிடைக்க போகிறது, குழந்தை படித்து இப்போ ஒரு ஃபைனல் இருக்கிறாங்கன்னா பிளேஸ்மெண்ட்ல கிடைக்க போகிறது. அதற்கான ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி அப்படின்னு தான் அர்த்தம். அது வெளிநாட்டு முயற்சி சக்சஸ் ஆகும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அல்லது சொந்த ஊரை விட்டு அட்லீஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளியாவது அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கிறது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் காதல் வயப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் 5லேயே உட்கார்ந்துருக்கார். 5ஆம் இடத்திலேயே வலுப்பெற்று உச்சபலத்தோடு இருக்கார். அது ராகுவோடு வேற சேர்ந்திருக்கார். அது ராகு அப்படின்னால அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுகிறவர்கள், வெளிநாட்டு தொடர்புடையோரோட பழக்க வழக்கங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் இருக்கிறது. அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதாவது வெளிநாட்டில் போய் கல்வி பயிலுவதற்கான அமைப்பு. இது வரைக்கும் நான் யூஜி முடிச்சிட்டேன், ஒரு பிஜியாவது ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற எண்ணம் ரொம்ப நாளாக இருந்திருக்கும்லவா, அதற்கான முயற்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா சக்சஸ் அடையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. 6ஆம் அதிபதி 8ல் உட்கார்ந்துருக்கார். 6க்குரியவன் தனக்கு 3ல் இருக்கார். கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்போ கடன் விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும். கடன் தேவையில்லாம கடனை வாங்கினீங்கன்னா கடனை வளர்ப்பேன். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். எதிர்ப்பாளர்களும் உங்களுக்கு இருக்கும். சின்ன விஷயம் எதாவது ஒன்று தூண்டுனீங்கன்னாலே உங்களுக்கு பகை கொடுப்பதற்கு உங்களை இது டார்கெட் பண்ணுவதற்கு ஆட்கள் இந்த மாதம் இருக்க செய்கிறார்கள். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடம் நல்லா இருக்கு. 7ஆம் இடம் நல்லா இருந்தாலே என்ன நடக்கும்? கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு தன்மை இருக்கு. கூட்டு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ணப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். கணவன் மனைவி ஒரு நல்ல வேலையில் இல்லை அப்படின்னா வேலையில் செட்டில் ஆவதற்கான அமைப்பு இருக்குது. ஏன்னா குரு எங்கே பார்க்குறார்? லக்னத்தை பார்க்குறார். நல்ல ஒரு சுப கிரகம் லக்னத்தை பார்க்கறது அந்த லக்னத்தை, அந்த ராசியை புனிதப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலர் திருமண யோகம் என்பது இந்த காலகட்டம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுபகாரியம் சார்ந்த விஷயங்கள், நிச்சயதார்த்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வரனை ஃபிக்ஸ் பண்ணுவது, வரனை போய் பார்க்கறது. ஸோ அந்த வரனுக்காக தாம் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் சக்ஸஸ் கொடுக்கும். ஏற்கனவே காதலில் இருக்கிறீங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கிறாங்க, காதல் திருமணம் செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுத்து அது திருமணத்தில் போய் முடியக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில் ஒரு நெகட்டிவ் தான். 6க்குரியவன் 8ல் போய் மறையிறது பார்த்தா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம் என்று சொல்லி கொண்டு இருந்தவர்கள், ஒரு வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே என்று ஆதங்கப்படுத்தி கொண்டு இருந்தவர்கள், வேலையில் நல்ல செட்டில் ஆகலையே, எப்போ தான் நமக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ தான் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் என்கின்ற மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு திடீர் என்று அந்த வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் போய் 4ல் அமர்ந்து கொண்டு சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடம் வலுப்பெறுகிறது. இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வேலை நிச்சயமாக கிடைக்கும். இந்த வேலை அப்படிங்கிற அமைப்புக்காக தேடிக்கொண்டிருப்பவர்கள் அல்லது வேலை மாற்றத்துக்கான அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் முயற்சியால் சக்சஸ் அடையும். அதுவும் குறிப்பாக அரசு தேர்வு, அரசு அதிகாரம், இந்த அரசு ஆளுமை பன்மை, அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி சார்ந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட, மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அதை சார்ந்த தன்மையில் இருக்கக்கூடிய அத்துணை விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்.
11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு கேது இணைவு, கேல யோகம் அப்படின்னு சொல்லுவேன். தனத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இருக்க போவதில்ல. பெரிய மனிதர்களால் சில ஆதரவு கரங்கள் நீட்டக்கூடிய தன்மை, அரசியல்வாதிகளினுடைய தொடர்புகள் கிடைக்கும். ஒரு சிலர் அரசியலுக்கு போயிடலாமா, அரசியல் நமக்கு கை கொடுக்குமா, அரசியலில் ஈடுபாடு இருக்குது, அதுக்குள்ளே கலந்துக்கலாம் அப்படிங்கிற தன்மை இருக்கும். ஏற்கனவே அரசியல் இருந்தவர்களுக்கும் ஒரு பதவி, அடுத்த ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் எடுத்துக்கொண்டால், இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி 26/2/2025 அன்று மகா சிவராத்திரி வருகிறது. அன்றைய தினம் சிவபெருமானை சென்று வழிபடுவது, உங்கள் ஊருக்கு இருக்கக்கூடிய பழமையான கோயிலுக்கு விரதம் இருந்து அன்றைக்கு வழிபட்டீர்கள் என்றால், நினைத்து ஜெயிக்க இயலாத சில காரியங்கள் உங்கள் மனசில் இருக்கும் அல்லவா, தடைகள் கொடுத்து கொண்டு இருக்கு, ஒரு வேலை நல்லா இல்லை, ஒரு பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ண இயக்கத்தில் இருந்தவர்களுக்கு அன்றைய தினம் சிவபெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக காரியம் சக்சஸ் ஆகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.